கட்டிய மனைவி ரத்த வெள்ளத்தில் கிடக்க ஸ்பாட்ல இருந்து நகராம அப்படியே நிக்கிறாரே. பற்றி எரிந்த சந்தேகத்தியால் ஒரு உயிரை பறி போயிருக்கா. இந்த குழந்தை என்னங்க பொண்ணும். பட்ட பகலில் நடு சாலையில் நடந்த கொடூர ஆந்திராவை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் என்டிஆர் மாவட்டம் விஜயவாடா சூர்யாராவ் பேட்டையில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில தான் சரஸ்வதி அப்படின்றவங்க நர்ஸா பணி செஞ்சுட்டு இருக்கிறதா கூறப்படுது. இவங்களுடைய கணவர் விஜய் பவானிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில அறுவை சிகிச்சை மையத்துல தொழில்நுட்ப வல்லுநரா பணி செய்யறதாகவும் கூறப்படுது. 2 பேரும் காதலித்து திருமணம் செய்து இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறதா கூறப்படக்கூடிய நிலையில தான் மதியான நேரத்துல பணி முடிஞ்சு மருத்துவமனையில இருந்து சரஸ்வதி வெளியில வந்தபோது அவங்க கணவர் கூர்மையான ஆயுதத்தோட நெருங்கி அவங்களை கொலை செய்திருக்காரு. ரத்த வெள்ளத்துல சாலையிலேயே மனைவி அப்படியே சுருண்டு அந்த இடத்துல இருந்து நகராம கணவர் அப்படியே நிற்கக்கூடிய காட்சியை அங்க இருக்கிறவங்க வீடியோவா பதிவு செய்திருந்திருக்காங்க. காவல்துறையினர் வர வரைக்கும் அதே இடத்துல நின்ற கணவரை போலீசார் கைதும் செய்திருக்காங்க. இதை தொடர்ந்து பிரேத மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதாகவும் கூறப்படுது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சண்டையினால கணவனும் மனைவியும் பிரிந்து தனித்தனியா வசிக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. உண்மை நிலவரம் என்னன்னு முழு விசாரணை நடந்ததற்கு பிறகுதான் தெரிய வரும். பட்ட பகல்ல கட்டிய மனைவியையே கணவன் கொடூரமா கொலை செய்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.